வணக்கங்க. ஒரு வீடியோங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் அவருக்கு அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க. அந்த பையன் ஒரு 12 வயசு 11 வயசு இருக்குங்க. சேக்காளி கூடலாம் சேர்த்துட்டு 4 பேர் சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு சைக்கிள், வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு 12 மணிக்கு இல்லை, நைட்டு நைட்டு போகிறாங்க, மருதமலைக்கு போகிறாங்க. இவங்க வீட்டிலேருந்து மருதமலைக்கு போகிறது 15 கிலோமீட்டருங்க. 15 கிலோமீட்டர் போயிட்டே இருக்காங்க. சாயங்காலம் ஆரம்பித்து மருதமலைக்கு போகும்போது மணி 11. 12 வயசு பையன், சின்ன பையன், போயிட்டே இருக்கான். எல்லாத்தையும் சேக்காளியில் 4-5 பேர் எல்லாம் போய் மருதமலையில் போய் அந்த அடிவாரத்தில் சைக்கிளை போட்டு படிக்கட்டு ஏறுறாங்க. இது நேச்சுரல் நடந்ததுங்க ஒரு ஊரில். அப்புறம் ஓடி போய் போகும்போது ஐயர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றாரு, வடியில் வர்றாரு. இவங்க எதுக்கால போகிறாங்க, எங்கப்பா போகிறீங்க பசங்கள்லாம் அப்படின்னு. சாமி இவனுக்கு மொட்டையடிக்க வந்தாங்க அப்படின்னு. அட பாவிக்கலாம், டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பார்பரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானே நடை சாத்திட்டு இப்போ தான் வர்றேன். இரவனோட கோயிலெல்லாம் பூட்டியாச்சு, நாளைக்கு தான் திறப்போம், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, இந்நேரம் கழிச்சா வர்றது அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, புளி சாதம், சாமிக்கு படைத்த சாதம் பக்கெட்டில் வச்சுருக்காரு, பித்தளை பக்கெட்டில். அதில் எல்லாத்துக்கும் அப்புறம் கை கொடுக்குறாரு. கை கொடுத்துட்டு பாத்திரம் காலி, ஆளுக்கு ஒரு கையை கொடுத்துட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு போங்க அப்படின்னு. அந்த 12 வயசு பையனுக்கு சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து சைக்கிள் எடுத்துட்டு மறுபடியும் வரானுங்க. திரும்பி ரிட்டன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வழியில் ஒரு பார் ஷாப் திறந்துருக்குது. திறந்துட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறான், டேய் பார் ஷாப் திறந்துருக்குறா அப்படின்னு. அங்கே போய் சைக்கிள் எல்லாம் நிறுத்திட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரிங்க நாங்கள் மருதமலைக்கு மொட்டை அடிக்க வந்தோம், இங்கே அடிக்கலாங்களா அப்படின்னு. எங்கே அடித்தாலும் முருகன்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு மொட்டை அடிச்சு விட்றாரு. இந்த பார்வர் மொட்டை அடிச்சுட்டு சாமி எல்லாம் இது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவர் அந்த பையன் வந்து 12 வயசுலேருந்தே முருகபக்தன் ஆயிடுறாருங்க. முருகபக்தன் ஆகி 12 வயசுலேருந்தே அவர் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. என்ன டிசைடுன்னாலும் அவர் தான் எடுக்கணும், இந்த பையன் தான் எடுக்கணுங்க. அந்த பையன் எடுக்கிற டிசைனு அவரை வந்து சின்னதுலேருந்தே அவர் கிட்டத்தட்ட 60-70 வயசு வரையில் இன்னத்து வரையிலும் முருகன் தாங்க பார்க்குறாரு, முருகன் தான் வழி நடத்துகிறாரு. அவருக்கு வேறு ஆளே இல்லை, கைடு யாருமே இல்லை, சரிங்களா? அவர் தான் வழி நடத்திட்டு வர்றாரு. பல செல்வத்தை கொடுத்துட்டாருங்க அவருக்கு. நல்லா இந்த பையனுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம் வாங்குகிற ஒரு கவர்மெண்ட் வேலை, அருமையான குவார்ட்டர்ஸு, நல்ல அருமையான மனைவிகள், அருமையான குழந்தைகள், சும்மா சூப்பரான வாழ்க்கையை அமைச்சு இன்னும் அவர் இப்போ வேலியாக இருக்கார். நல்ல ஆரோக்கியமான தேகம், நினச்சதை நடக்கக்கூடிய அளவுக்கு அவர் முருகபக்தன் ஆகிட்டார். சாமி கும்பிட்டு வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு. இத்தனையும் வந்து என்ன காரணம்னா, சத்திய நேர்மை தர்மம் பிரகாரம் இருப்பார் அவர். அந்த பையன் சத்தியம், நேர்மை, தர்மம், உண்மை, பொய்யெல்லாம் பேசவே மாட்டார். ரொம்ப ஆரோக்கியமான தேகம் அவருக்கு, பொய்யெல்லாம் பேசவே மாட்டாருங்க, அன்பாக இருப்பார். இப்போ அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுங்களா? 72 வயசு. 72 வயசு. இன்னும் அவர் முருகபக்தன் தான். அவருடைய வழி நடத்திட்டு அவருடைய பார்வையில் தான் இன்னும் இயங்கிட்டு இருக்கார், ஆரோக்கியமாக இயங்கிட்டு இருக்காரு. பட்களெல்லாம் இன்னும் அவருக்கு விழுகு கிடையாதுங்க, கண்ணமெல்லாம் டொக்குழு கிடையாது, நல்ல ஆரோக்கிய கண் பார்வை எல்லாம் நீட்டாக இருக்குது. அவருடைய பக்தன் 12 வயசுலேருந்து வழிபட்டு வர்றாரு. அவர் வழி நடத்திட்டு வர்றாரு. என்ன காரணம் தெரியுங்களா? சத்திய நேர்மை தர்மமாக இருக்கிறனால சகல வசதியும், பிளெயினில் போகிற அளவுக்கு வசதி கொடுத்துட்டாரு, ஏசி ட்ரெயினில் போகிற அளவுக்கு வசதி கொடுத்துட்டாரு, வேணுங்கிற வசதி கொடுத்துட்டாரு. கையுட்ட பணம், காசு, வசதி, வாய்ப்பு, இன்னத்து வரையில் சொர்க்கமாக இருக்கார். என்ன காரணம் தெரியுங்களா? சத்திய நேர்மை தர்மம் உண்மை இருக்கிறனால தான். சரிங்களா? வச்சுட்டுங்களா? ஓகே.